இப்போ ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி எழுது, மரணத்திற்கு பின்னாடி வாழ்க்கையா அப்படின்னு. பெரும்பாலும் நம்ம புராணங்களில் சொல்லப்படுறது, நம்ம பெரியவர்கள் நமக்கு உரைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது. அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது, ஆன்மா கிடையாது. அதாவது அந்த உயிர் அழிவுக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது, பிரிஞ்சதுமே அது அப்படியே ரொம்ப கதறி அழுகுமா. திருப்பி இந்த உடலுக்குள்ள போயிட முடியாதா? அப்பயும் அது அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்பவுமே இருக்குமா? ஏன்னா நம்ம தான் வாழும் போது உண்மையாலுமே அந்த இறைவனை உணர்வதில்லை. அந்த ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை. நம்ம தான் பணம், புகழ், பேரு அப்படின்னு அலைஞ்சிடுறோமா? அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம, அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ள போகணும், இந்த பந்தம் எனக்கு வேணும், ஏன் குடும்பம், ஏன் மகன், ஏன் பையன், ஏன் சொந்தக்காரங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு கதறி அழுகுமா. அப்படி கதறி அழுகும் போது அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த